என் அன்பு பிள்ளையே, நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்துக் கொண்டிருக்கின்றா? ஏன் குழந்தாய்? உன் சாயப்பா நான் உன் வலிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை குழந்தையே. உன் மனவலி, உன் உடம்பில் ஏற்படும் வலிகள் என அனைத்து வலியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது, எனக்கான பலத்தை தாருங்கள் என்று என்னிடம் கேட்கின்றா. உன் வலியை நான் தாங்க மாட்டேனா குழந்தையே? உன் கண்ணீரை காணும் போது அதுதான் எனக்கு வலியை ஏற்படுத்துகின்றது. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலையையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் குழந்தையே? வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும் போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும் போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது குழந்தையே. என் பிள்ளையே, இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கின்றதே என்று நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய். உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் குழந்தையே. எண்ணங்களை பற்றி கவனமாக இருங்கள். அவைகள் வார்த்தைகளாக வெளிப்படுகின்றன. வார்த்தைகளை பற்றி கவனமாக இருங்கள். அவைகள் செயல்களாக உருவாகின்றன. செயல்களை பற்றி கவனமாக இருங்கள். அவைகள் பழக்கமாக மாறுகின்றன. பழக்கங்களை பற்றி கவனமாக இருங்கள். அவைகள் ஒழுக்கமாக உயர்வு பெறுகின்றன. ஒழுக்கத்தை பற்றி கவனமாக இருங்கள். அவைகள்தாம் நம்முடைய உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் நெறிமுறைகளாகும். யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. அது மிகவும் ஆபத்தானது. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறாகி விடுகின்றது. சதா சர்வ காலமும் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றா, எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம், மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள். இதை ஞாபகத்தில் வை. நீ வாழ்வில் உச்சத்தை அடைவாய். இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய். இரு கை உன்னை வணங்கும் கடவுளாக. நீ பட்ட கஷ்டமும் அவமானமும் தான் உன்னை சிந்திக்க வைத்து வாழ்வை உயர்த்திவிடும். இந்த நிகழ்வு ஒன்று உன் வாழ்வில் வரவில்லை என்றால் நீ சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்திருக்க வாய்ப்பு என்பது இல்லாமலேயே தவற விட்டிருப்பாய். என்னை வணங்குபவன் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டான். அப்படி செய்தால் அவன் என் பிள்ளையே இல்லை. உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கின்றேன் உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றி அமைக்கின்றேன். தைரியமாக இரு குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக மாற்றி அமைப்பேன். போனது போனதாகவே இருக்கட்டும். யாரையும் நம்பாதே. உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நான் உதவி செய்வேன். உன் மனம் நல்லதையே நினைக்கட்டும். அதுவும் மற்றவர்களுக்காக இருக்கட்டும். இதுதான் நீ செய்யும் புண்ணியம் குழந்தையே. நீ நன்றாக தூங்கி எவ்வளவு நாளாகின்றது? ஏன் இப்படி உன் உடம்பை வருத்திக் கொள்கின்றாய்? சாயப்பா சாயப்பா என்று என்னையே சுற்றி வரும் என் தங்கத்தை பார்க்கும் போது என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. எதற்கும் கலங்காதே. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் குழந்தையே. உறவினர்கள் உதறிவிட்டனர். நண்பர்கள் நம்பிக்கை தரவில்லை. சொந்தங்கள் சொத்து மதிப்பினைத்தான் பார்க்கிறார்கள். அன்புக்கு ஏங்கிய நான் அனாதையாகிவிட்டேன். தாயை தேடும் கன்று போல் உன்னிடம் வந்துவிட்டேன். காப்பாற்றுங்களப்பா என்று என் காலில் விழுந்திருக்கும் நீ கோபுரத்தின் உச்சியில் அமரப் போகின்றாய். என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகின்றது. நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் குழந்தையே. உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை 1000 தடங்களை காணும் விதையா உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய். தாயாய் நான் இருக்க அன்புக்கு உனக்கு குறைவில்லை. தந்தையாய் நான் இருக்க பொருளும் குறைவில்லை. குருவாய் நான் இருக்க அறிவுக்கு குறைவில்லை. தெய்வமாய் நான் இருக்க உனக்கு குறையே இல்லை குழந்தையே. படைத்த இறைவனை தவிர
வாழ்க்கையில் யாரையும் நம்பாதே. தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல் குழந்தையே, யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று. என் தங்கமே, தனது கடும் கோபத்திற்கு ஒருவன் கடிவாளம் இடவில்லை என்றால் அவன் மாற்றானிடம் தோற்க வேண்டியது இல்லை. அவன் கொண்டிருக்கின்ற ஆத்திரம் உணர்வே அவனை சாய்த்துவிடும். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாய் இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல். எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனா வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஏமாற்றுவதைக் காட்டிலும் தோற்றுப் போவது மரியாதைக்குரியது. வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தை போல் இரு. அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும். உண்மைக்கு புறம்பான அனைத்தின் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இரு. உண்மையை விடாமல் பிடித்துக்கொள். நாம் வெற்றி பெறுவோம். அது மெதுவாக இருக்கலாம், ஆனால் நமக்கான வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் பதித்துவை. உன் கஷ்டத்தில் உதவும் அனைவருமே கடவுள்தான். உங்களால் முடியாது என்று நினைக்கும் தருணங்களில்தான் உங்கள் வலிமை வளர்கின்றது. ஆகையால் நீங்கள் எப்படியும் தொடர்ந்து முன்னேறி செல்வீர்கள். நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் நம் வாழ்வின் வெற்றி குழந்தையே. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன்? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு தான் நான் இருக்கின்றேனே, அது போதாதா? தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும். இறுதியில் தர்மமே வெல்லும் குழந்தையே. நிறைய யோசிக்காதே. எது உனக்கு மகிழ்ச்சி தருகின்றதோ அதை மட்டும் செய் குழந்தையே. மோசமான பக்கங்களை வாசித்தவுடன் புத்தகத்தை மூடிவிடாதே. பக்கத்தை திருப்பிக் கொண்டே வா. புதியதொரு தொடக்கம் உனக்காக காத்திருக்கின்றது. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும் பொழுதெல்லாம் உன்னை தூக்கி முன்னேற்றி செல்வார்கள். உன்னை நீ நண்பனாக்கிக்கொள். உன் நண்பன் உனக்கு எதிரியானாலும் ஆறுதல் சொல்ல உனக்குள் ஒருவன் இருப்பான். மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை. ஆனால் இதையே வாடிக்கையாக்கிவிட்டால் உனக்கும் உணர்வுகள் இருப்பதையே மறந்து விடுவார்கள். இதுவே மனிதனின் மனம். உயிரும் நம்பிக்கையும் ஒன்றுதான். ஒருமுறை பிரிந்தால் அதுவே கடைசி. தவறே என்றாலும் நேர்பட கூறிவிடு. புறங்கூறுதல் நம்பிக்கை துரோகத்தின் முதற்கட்டம். மனதில் எழும் எண்ணங்களை கவனித்து அங்கேயே திருத்தினால் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும். குழப்பமான சூழ்நிலையில் இருந்து விரைவில் நீ வெளியே வருவாய். இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு. உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் தான் அதிகம் குழந்தையே. எறும்பு புற்றுக்கு இனிப்பு போட்டாலும் சரி, பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றினாலும் சரி, இரண்டுமே பக்கத்தில் போய் நின்றால் கடிக்கத்தான் செய்யும். அதே போல்தான் சில உறவுகளும். நாம் என்னத்தான் செய்தாலும் அவர்கள் புத்தியும் அப்படித்தான் இருக்கும் குழந்தையே. பின்னாளில் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள், நீ முன்னால் இருக்கின்றாய் என்று. பணத்தை சேர்த்துக் கொண்டே இருப்பவன் பணக்காரன் ஆகின்றான். பாசத்தை சேர்த்துக் கொண்டே இருப்பவன் பைத்தியக்காரன் ஆகின்றான். சொன்ன ஒரு சொல், விடுபட்ட அம்பு, கடந்து போன வாழ்க்கை, நழுவவிட்ட சந்தர்ப்பம் ஆகிய நான்கும் மீண்டும் ஒருபோதும் திரும்ப வராது. அன்பு குழந்தையே, மனம் விட்டு பேசிட எல்லோருக்கும் ஆசைத்தான். ஆனால் அதை எதிரில் இருப்பவரின் மனம் ஏற்குமா என்ற கேள்வியே பல உரையாடல்களும் சில உறவுகளும் காணாமல் போகின்றன. தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும், ஆனால் ஒருபோதும் கைவிடாது. உன் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் இருக்கும்போது மற்றவர்களிடம் ஏன் அனைத்தையும் எதிர்பார்த்து உன்னையே நீ காயப்படுத்திக் கொள்கின்றாய்? உன் காத்திருப்பு நாட்கள் முடிந்துவிட்டன குழந்தையே. உன் வாழ்வில் இனி ஒவ்வொன்றாக நல்லதே நடைபெறும். நீ ஏன் அழுது கொண்டே இருக்கின்றாய்? உனக்கு உன் சாயப்பா மேல் நம்பிக்கை இல்லையா? என்னை விட உன் பிரச்சனையை பெரிதாக பார்க்க போய்த்தான் நீ இப்படி தடுமாறிக் கொண்டிருக்கின்றா. என் மீது சுமத்தி விட்டு போய் நிம்மதியாக உறங்கு குழந்தையே. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் துணை இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நானும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். நடக்குமா நடக்காதா என்றே யோசித்துக் கொண்டிருக்கின்றார். முழு எண்ணங்களையும் என்மேல் திருப்பு. பிறகு எப்படி சந்தேகம் வரும் என்று நானும் பார்க்கின்றேன்.
என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவதில்லை. உன் வேண்டுதல்களை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். மனதாலும் உடலாலும் ஏற்படும் காயம் வலிகள் நிறைந்ததுதான். ஆனால் அது கொடுக்கும் அனுபவங்கள் வாழ்வில் பல வழிகளுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. நேர்மறையாக சிந்தித்து செயல்படும் போது இந்த நிலையும் மாறும் குழந்தையே. சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் சிந்திக்க வேண்டாம், கற்பனை செய்ய வேண்டாம், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எல்லாவற்றையும் சிறப்பாக செயல்படும் என்று மூச்சு விடுங்கள். நம்பிக்கை வைத்திருங்கள். அனைத்தையும் நான் சிறப்பாக செய்து முடிப்பேன். என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் பசியால் வாடியதில்லை. கலங்காதே குழந்தையே. நாம் வாழ்க்கையில் எதெல்லாம் வேண்டும் என ஒரே பிடிவாதமாக இருந்தோமோ அதெல்லாம் வேண்டாம் என நம்மையே சொல்ல வைப்பது தான் இந்த வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். என் சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் குழந்தையே. உன் மனவேதனையை நான் போக்குவேன். தன் பிள்ளை பசியால் வாடுவதை எந்த தந்தையாவது பார்த்து சந்தோஷப்படுவானா? மிகவும் வருத்தமாக உள்ளது. நீ சாப்பிடாமல் நான் எப்படி சாப்பிடுவேன் குழந்தாய்? தயவு செய்து சாப்பிடு. பட்டினியாக இருக்காதே. தேவையான நேரத்தில் காட்டப்படாத அன்பு 1000 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தாலும் அர்த்தமற்றது. எழுதும் போது கூர்மையாய் எழுது. பேசுகையில் ஆழமாய் பேசு. கேட்கும் போது பணிவாய் கேள். யோசிக்கும் போது தெளிவாய் யோசி. வாங்கும் போது அளவோடு வாங்கு. கொடுக்கும் போது சிந்தித்து கொடு. சிந்தித்து கொடுத்த பின் யோசிக்காதே. பொருள், அன்பு, வார்த்தை எதுவானாலும் சரி, எப்போதும் கவனத்துடன் இரு. இங்கு யாருக்கும் செலைத்தவர்கள் அல்ல குழந்தையே. ஏமாந்து போய்விட்டோமே என தலை குனியாதே. எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் உனக்கில்லை என்று கர்வம் கொள். இறுதி பக்கம் இதுதான் என கூற முடியாத கதை புத்தகம் தான் வாழ்க்கை. யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை. நீ எழுதுவது தான் உன் வாழ்க்கை. அன்பு, நேர்மை, பொறுமை ஆகியவற்றை தவிர வேறொன்றும் நமக்கு தேவையில்லை. அன்புதான் வாழ்க்கை குழந்தையே. நான் உன்னை காக்க வைக்கின்றேன் என்று கவலைப்படாதே. காத்திருப்பதின் பலனை அறியும் போது நீயே கண் கலங்குவாய். அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே. உன்னை செல்லா காசாக நினைப்பவர் மத்தியில் எனது குழந்தைகளாகிய உங்களை கன நேரத்தில் கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைப்பேன். எதற்கும் கலங்காதே. அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை யாவும் குப்பை போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளி தானமும் தர்மமும் உன்னையும் உன் சந்ததிகளையும் 7 தலைமுறைக்கும் கவசமாக காக்கும் தங்கமே. ஐயங்களும் கஷ்டங்களும் உன் நம்பிக்கையை சற்றே அசைத்து பார்க்கத்தான் நடக்கின்றன என புரிந்து கொண்டு என்னை சந்தேகமில்லாமல் கடந்து வா. உரிய நேரத்தில் நான் சரி செய்வேன். மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் கைவிட மாட்டேன் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் விளையும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.